கவின் செல்வ கணேசோட அப்பா விசிகா தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவனை போய் பார்த்தாரு, அவர் கூட்டிட்டு போயிட்டாரு, நீ இந்த வேலை பார்க்கறதுக்கு வேற வேலை பார்க்கலான்னு நீங்க வந்து தரக்குறைவா ஒரு ஒரு சமூகத்தில் நிற்கிற ஒரு போராளி தலைவனை வந்து நீங்க பேசுறீங்களே. டாக்டர் ஐயா அவர்களே, நான் உங்களை நேரடியாக கேட்குறேன், அந்த இழப்பில் நீங்கள் பங்கு கொள்ளவில்லை, அந்த இழப்பிலும் நீங்கள் அரசியல் செய்ய முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? நாமெல்லாம் இந்து என்று உங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கீங்க, கூட்டங்களை பேசுகிறீங்க. நாமெல்லாம் இந்துனா நானும் இந்து, மறவர் இந்து, முக்குளத்தூர் இந்து, கல்லர் எல்லாரும் இந்து. அப்போ இந்து வெட்டுறான், ஒரு இந்து செத்து போயிட்டான், அவன் என் தம்பி அல்லது அவனை கூப்பிட்டு வந்து நாமெல்லாம் இந்து எதுக்கடா வெட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருக்கணும், ஹெச் ராஜா போயிருக்கணும், அண்ணன் ஜான் பாண்டியன் போயிருக்கணும், பல பேர் கூட்டிட்டு போய் அவர் பையன் போயிருக்கணும், அவர் பையன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணாவி போயிருக்கணும். எல்லாரும் போய் நாமெல்லாம் இந்துன்னு டாக்டர் ஐயா சொல்றாரு, நாமெல்லாம் இந்து எதுக்குப்பா வெட்டின, இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க இணக்கப்படுத்துற வேலையை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, கவின் செல்வகணேசோட அப்பா ஐயா சந்திரசேகர் வந்து எங்க ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி வருவாரு, எங்க எஸ்சிஎஸ்டி கமிஷன் வரும், எங்களுக்கு நிவாரணம் வரும், என் பையனுக்கு நீதி கிடைக்கும், இனிமேல் இது போன்ற சமூகம் நடக்காதுன்னு கவின் செல்வகணேசோட அப்பா உங்களை கூட்டிருப்பாரு. ஆனா நீங்க யார் என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொண்டார்கள். குறிப்பாக பாதிப்புக்குள்ளான அந்த மனிதன் தனக்கு பாதிப்புக்கு உள்ளாகும் போது யாரை தேடுவானோ அவனை தான் வந்து தேடியிருக்கான், உன்னை தேடலை, உங்களை புறக்கணிச்சிட்டான். பட்டியல் வெளியிட்ட மட்டும் இல்லை, நீங்களும் தோத்துட்டீங்க. நீங்கள் தோத்துட்டீங்க, திரு ஜான் பாண்டியன் தோத்துட்டாரு, உங்கள் சமூகத்தில் நீங்கள் பேசுகிற அத்தனை தலைவர்களும் தோத்து போட்டீங்க. செல்வ கணேசோட அப்பா என் தம்பி திருமாவளவன் வருவான், என் தலைவர் திருமாவளவன் வருவான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு.